ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம 2 ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். எம்சிபி இல்லாமல் ஒரு ஏஜென்ட், எம்சிபியோட ஒரு ஏஜென்ட். எம்சிபி இல்லாமல் வெறும் ஃபங்க்ஷன் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட் பில்ட் பண்ணும்போது அந்த கோடில் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, டூல்ஸ் எல்லாம் எப்படி ஏஜென்ட்டோட டைட்டாக கப்பல் ஆகுது, இது ஏன் ஒரு ரீயூசபிள் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதே ஏஜென்ட்டை நம்ம எம்சிபி யூஸ் பண்ணி ரீபில்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு காம்ப்ளெக்சிட்டி குறையுது, அது எப்படி ஒரு ரீயூசபிள் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சராக மாறுது அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டெவலப் பண்ணி ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கூகுள் மேப்ஸோட ரிமோட் எம்சிபி சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. போன வீடியோலேயே நம்ம இந்த செட்டப் பார்த்துருந்தோம். ஏஜென்ட்ஸ் எம்சிபி இல்லாமல் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஏஜென்ட் கூட 2 டூல் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூசர் கேட்குற கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஜென்ட் எப்படி எல்எல்எம் கூட கம்யூனிகேட் பண்ணுது, எல்எல்எம் டூல் செலெக்ஷன் எப்படி பண்ணுது, அதை பேஸ் பண்ணி ஏஜென்ட் எப்படி டூல் கால் பண்ணுது, டூல் கால்லேருந்து வர ரெஸ்பான்ஸை எல்எல்எம்க்கு அனுப்பி ஃபைனல் ரெஸ்பான்ஸை எப்படி நம்ம யூசருக்கு அனுப்புகிறோம் அப்படின்றத ஒரு ஃப்ளோ வைஸ் ஆர்கிடெக்சரலாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த ஏஜென்ட்டை டெவலப் பண்ணி இந்த செட்டப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்தது எம்சிபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு புது ஏஜென்ட் டெவலப் பண்ணும்போது நமக்கு என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் குறையுது, ஆர்கிடெக்சரலாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் லீவ் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷன். அதே மாதிரி வீடியோக்கு கீழே ஹைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த கோட் ஸ்ட்ரக்சர்லாம் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ எப்பவும் போல் நமக்கு requirements.txtல google-adk python.env ரெண்டு லைப்ரரி தான் இருக்குது. அண்ட் .env ஃபைலில் நம்ம ஜெமினியோட ஏபிஐ கீயும் கூகுள் மேப்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ கீ வேணும். அந்த 2 ஏபிஐ கீயும் கிரியேட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஜெமினி ஏபிஐ கீ எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பட் மேப்ஸ் ஏபிஐ கீ எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் டாக்குமெண்டேஷனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் எப்பவுமே பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம டெவலப் பண்ண போகிற கோட் ப்ளஸ் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுவேன். அந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேனல் ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நான் மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஆக்சஸ் கிடச்சிடும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம 2 ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் மேப்ஸ் ஏஜென்ட். எம்சிபி இல்லாமல் கூகுள் மேப்ஸோட ஏபிஐஸை டேரெக்டாகவே ஃபங்க்ஷன் டூல்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஏஜென்ட் எம்சிபி மேப்ஸ் ஏஜென்ட். கூகுளோட அஃபிஷியல் எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி கூகுள் மேப்ஸுக்குன்னு ஒரு எம்சிபி சர்வர் வச்சுருக்காங்க. அந்த எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி நம்ம கூகுள் மேப்ஸோட டூல்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்டோட கோட் எப்படி இருக்குது அப்படின்னு வாக் த்ரூ பண்ணுறேன். agent.pyல தான் நம்ம எப்போவுமே கோட் எழுதுவோம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, இந்த வீடியோவில் தான் டேரெக்டாக லேண்ட் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட்டுக்கு சீரிஸை லைனாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஒரு வீடியோலையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் ஏஜென்ட் எப்படி டெவலப் பண்ணணும், ஏஜென்ட் கோட் எப்படி இருக்கும், அது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏஜென்ட் கோடில் நம்ம ஒரு ரூட் ஏஜென்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜெமினி 2.0 ஃப்ளாஷ் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூ ஆர் எ ஹெல்ப்ஃபுல் மேப்ஸ் அசிஸ்டன்ட், யூஸ் அப்ராப்ரியேட் டூல்ஸ் டு ஆன்சர் யூசர்ஸ் query அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு டூல் இருக்குது, கெட் டைரக்ஷன்ஸ் பிட்வீன் 2 லொக்கேஷன்ஸ் அப்படின்றதையும் நம்ம கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துட்டோம், ரைட்? ஸோ அந்த டூலை நம்ம மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே ஜென்ரலாக எழுதுகிற பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் தான். அந்த ஃபங்க்ஷன்ஸே நமக்கு ஒரு டூலாக நம்ம பாஸ் பண்ண முடியும், அதுதான் ஃபங்க்ஷன் டூல். ஸோ இந்த கெட் டைரக்ஷன் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆரிஜின்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற டைரக்ஷன்ஸ் ஏபிஐ தான் கால் பண்ண போகிறோம், ஓகே? அண்ட் மோடு வந்து நம்ம டிரைவிங் அப்படின்னு டிஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டோம். ஏன்னா கூகுள் மேப்ஸில் உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரெயின், டிரைவிங், அந்த மாதிரி வாக்கிங் எந்த மாதிரி மோடு வேணால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட் டிரைவிங் தான் மோட் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். அண்ட் இதுதான் கூகுள் மேப்ஸ் டைரக்ஷன்ஸ் ஏபிஐயோட யூஆர்எல். இந்த யூஆர்எலுக்கு நம்ம டேரெக்டாக ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது இன்புட்டில் ஆரிஜின், டெஸ்டினேஷன், என்ன மோட் ஆஃப் ட்ராவல் இதெல்லாம் பாஸ் பண்ணி மெயினாக மேப்ஸோட ஏபிஐ கீ இதையும் இன்புட்டாக பாஸ் பண்ணும்போது அந்த ஏபிஐ ஹிட் பண்ணி அதிலேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து டீட்டெயில்ஸை ஒன்றா ரிட்ரைவ் பண்ணி ஃபைனல் ரெஸ்பான்ஸை ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆரிஜின், டெஸ்டினேஷன், டிஸ்டன்ஸ், டியூரேஷன், கூகுள் மேப்ஸ் லிங்க், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டூலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ நம்ம எப்படி ஹிட் பண்ணணும், அந்த ஏபிஐ ஹிட் பண்ணணும்னா என்னென்ன இன்புட்ஸ் பாஸ் பண்ணணும், அந்த ஏபிஐ சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான எரர் ஹேண்ட்லிங், அந்த ஏபிஐலேருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஏஜென்ட் கோட்லேயே எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணும்போது அந்த ஏஜென்ட்டோடைய பிஸ்னஸ் லாஜிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏபிஐ இன்ஜினியர் லெவலுக்கு நம்ம கோட் எழுதியிருக்கோம். அண்ட் இந்த டூலை நம்ம இந்த ஏஜென்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏடிகேயில் ஃபங்க்ஷன் டூல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டூல் கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேமை இன்புட்டாக கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் டூலை இப்போ நம்ம எல்எல்எம்மில் டூல்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறோம்.
ஸோ லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதில் நம்ம இப்போ ஒரே ஒரு டூல் தான் வச்சுருக்கோம், டைரக்ஷன்ஸ் டூல். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டை ரன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ADK வெப் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஏஜென்ட்டையுமே ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம அதே கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் 127.001:8000 நம்மளோட UI ரெடி ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம 2 ஏஜென்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த அப்ளிகேஷனில் ஆல்ரெடி. ஸோ நம்ம எந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். மேப்ஸ் ஏஜென்ட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேப்ஸ் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹவு லாங் வில் இட் டேக் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி அப்படின்ற கொஷின் கேட்குறேன். இப்போ நம்மளோட கெட் டைரக்ஷன்ஸ் டூல் கால் ஆகிட்டு இருக்கு. ரெஸ்பான்ஸில் த ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி இஸ் அப்ராக்சிமேட்லி 5 hours and 57 minutes அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு ப்ளஸ் நமக்கு ஒரு கூகுள் மேப்ஸ் லிங்க்கும் வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நான் இன்னொரு கொஷின் கேட்க போகிறேன். கேன் யூ ஃபைண்ட் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆன் மை வே ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி அப்படின்னு கேட்குறேன். ஐ எம் சாரி, ஐ cannot fulfill this request. I can only provide direction between 2 locations அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம கோடில் நம்ம ஒரே ஒரு டூல் தான் கொடுத்துருக்கோம். அந்த டூலால் டைரக்ஷன்ஸ் மட்டும் தான், ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு டைரக்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கூகுளில் இப்போ இன்னொரு API இருக்குது, சர்ச் பிளேசஸ். அந்த APIயை மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் டூலாக நம்ம ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கான ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம ஏஜென்ட்டில் கெட் டைரக்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுன மாதிரியே இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். சர்ச் பிளேசஸ் ஆன் ரவுட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூகுள் மேப்ஸோட டைரக்ஷன்ஸ் API யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு டைரக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் அந்த டைரக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி அந்த ரூட்டில் நியர்பை பிளேசஸை சர்ச் பண்ணுறதுக்கான API ஹிட் பண்ணி நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 2 API கால் பண்ண போகிறோம் இந்த ஒரு டூல் காலில். ஸோ இப்போ நம்ம சர்ச் பிளேசஸ் ஆன் ரவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனை இன்னொரு டூலாக நம்ம ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே டைரக்ஷன்ஸ் டூல் வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பிளேசஸ் டூல் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் டூல் ஆஃப் சர்ச் பிளேசஸ் ஆன் ரவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டூலையும் நம்மளோட ஏஜென்ட்டுக்கு ஒரு டூலாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டூல்ஸில் இப்போ பிளேசஸ் டூலையும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம ஏஜென்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு டூல் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் மறுபடியும் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சர்ச் ஃபார் நியர்பை பிளேசஸ் பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டூலுமே இருக்குது அப்படின்னு ஏஜென்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஏஜென்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன் யூ ஃபைண்ட் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் when I travel from சென்னை டு ட்ரிச்சி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ நம்மளோட சர்ச் பிளேசஸ் ஆன் ரவுட் அப்படின்ற டூலை கால் பண்ணோம். ஸோ இப்போ LLM என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொஸ்டின் பாஸ் பண்ணும்போதும் இந்த 2 டூலையுமே அசஸ் பண்ணி எந்த டூல் கரெக்டான டூல் அப்படின்ற டெசிஷனை எடுத்துகிட்டு இப்போ அந்த டூலை கால் பண்ண சொல்லுது நம்ம ஏஜென்ட் கிட்ட. ஸோ நம்ம ஏஜென்ட் சர்ச் பிளேசஸ் ஆன் ரூட் அப்படின்ற டூலை இப்போ கால் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ஹியர் ஆர் சம் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அலாங் த வே அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரெஸ்டாரண்ட்டோட நேம் எனக்கு கொடுத்துருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஏஜென்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் நம்ம ஒரு தடவை ஒரு கேப்பபிலிட்டி நம்ம ஏஜென்ட்டுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம டூல்ஸ் ஆட் பண்ணணும். அந்த டூல்ஸ் ஏஜென்ட் கூட டைட்டாக கப்பல் பண்ணுறோம். நம்ம ஏஜென்ட்டோட காம்ப்ளெக்சிட்டியும் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இது ஒரு ரீயூசபிள் அண்ட் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சர் இல்லை அப்படின்றத நம்ம போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு ட்ரிச்சியில் என்ன வெதர் இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதை ஒரு கொஸ்டினாக கேட்டேன்னா இப்போ இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம LLMஆல் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. மறுபடியும் நமக்கு சாரின்ற ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஸோ என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு வெதர் APIயை ஒரு டூலாக நம்ம ஆட் பண்ணணும். அகைன் இது வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் டெவலப் பண்ணும்போது நிறைய டூல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே ஏஜென்ட் கூட டைட்டாக கப்பல் பண்ணுறது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸாக இல்லை. ஸோ இப்போ MCPயை பேஸ் பண்ணி நம்ம திருப்பி இதே ஏஜென்ட்டை பில்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஏஜென்ட்டோடைய காம்ப்ளெக்சிட்டி எந்த அளவுக்கு குறையுது, ஸ்டில் நம்ம ஏஜென்ட் அடிஷ்னல் கேப்பபிலிட்டிஸோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட MCP ஏஜென்ட். ஸோ இந்த MCP ஏஜென்ட்டோடைய கோடை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹை லெவலாக காமிச்சிடுறேன். ஜஸ்ட் ஒரு 30 லைன்ஸ் தான் எழுதியிருக்கோம். ஸ்டில் நம்ம ஏற்கனவே பழைய ஏஜென்ட்டில் எழுதின எல்லா கேப்பபிலிட்டிஸும் ஒர்க் ஆகும். அடிஷ்னலாக வெதர் கேப்பபிலிட்டியும் சேர்ந்தே ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்றத இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸ் MCP சர்வரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சர்வர் எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த MCP சர்வரில் என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் கீழே ஒன்றா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டூலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அந்த டூலோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இன்புட் ஸ்கீமா என்ன, அவுட்புட் ஸ்கீமா என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ADK ஃப்ரேம்வொர்க்கோட MCP டூல் செட் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி அந்த கிளாஸுக்கு இந்த MCP URL இன்புட்டாக கொடுக்கணும். கொடுக்கும்போது ஹெட்டர்ஸில் மேப்ஸுக்குன்னு நம்ம ஒரு API கீ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், ரைட்? அந்த API கீயை பாஸ் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த MCP சர்வரோட கனெக்ட் பண்ணி இந்த சர்வரில் என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வாங்கி வச்சுக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் இந்த MCP சர்வரோட கனெக்ட் பண்ணி tools/list அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்போம். ஸோ இந்த tools/list அப்படின்றது MCPயோட ஒரு ஸ்டாண்டர்ட் ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்தா MCP சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா
என்கிட்ட என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அந்த சர்வர்லேருந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏஜென்ட்டுக்கு இந்த எம்சிபி சர்வரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அந்த டூல்ஸை கால் பண்ணணும்னா என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், அந்த டூல்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வரும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு மெட்டடேட்டா மாதிரி அந்த சர்வர்லேருந்து இந்த ஏஜென்ட்டுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, யூசருடைய ப்ராம்ப்டை எல்எல்எம்க்கு அனுப்பும்போது இந்த டூல் லிஸ்ட்டையும் சேர்த்தே எல்எல்எம்க்கு அனுப்பும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். டூல்ஸில் இப்போ maps_tool செட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேப்ஸ் டூல் செட்டு தான் நம்மளோட எம்சிபி டூல் செட், ரைட்? ஸோ நம்ம எந்த டூலையுமே டிஃபைன் பண்ணல, ஏபிஐஸ் கால் பண்ணலை, ரெஸ்பான்ஸ் பார்சிங் பண்ணலை, எரர் ஹேண்ட்லிங் பண்ணலை. அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி கூகுளோட எம்சிபி சர்வரில் அவங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு கூகுள் எம்சிபி சர்வரில் இன்னும் 2-3 அடிஷ்னல் கேப்பபிலிட்டி அவங்க ஆட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏஜென்ட்டுக்கு அந்த அடிஷ்னல் கேப்பபிலிட்டியும் கிடச்சிரும். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு ரீயூசபிள் அண்ட் ஸ்கேலபிள் ஆர்கிடெக்சராக மாறிடுச்சு, ரைட்? அண்ட் ஏஜென்ட்டுடைய காம்ப்ளெக்சிட்டியும் குறைஞ்சிருச்சு. எந்த டூலையுமே நம்ம ஏஜென்ட் கூட டைட் கப்பலும் பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேப்ஸ் ஏஜென்ட்டுக்கு பதிலாக எம்சிபி மேப்ஸ் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹவு லாங் வில் இட் டேக் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சி அப்படின்ற கொஷினை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெஸ்பான்ஸில் குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் தி ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ எல்எல்எம் இஸ் ஆல்வேஸ் நான் டிட்டர்மினிஸ்டிக், எப்போவுமே ஒரே மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த வாட்டி அதால் ஆரிஜின் சென்னை, டெஸ்டினேஷன் ட்ரிச்சி அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல. ஸோ நம்ம அந்த டீட்டெயிலை கொடுத்த உடனே நம்மளோட கம்ப்யூட் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு டூலில் கால் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டூல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ ஈவெண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மேப்ஸ் எம்சிபி ஏஜென்ட்டுக்கு ஆல்ரெடி 3 டூல் அவைலபிளாக இருக்குது. சர்ச் பிளேசஸ், லுக்அப் வெதர், கம்ப்யூட் ரவுட்ஸ். ஸோ இந்த டூல்ஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட எம்சிபி சர்வர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஈவெண்ட் 1 ரெக்வஸ்ட் என்னென்னு பார்க்குறேன். ஈவெண்ட் 1ன்றது நம்ம ஹவு லாங் வில் டேக் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சின்னு கேட்டாலும் அதுதான் ஈவெண்ட் 1. ஸோ அந்த கொஷினை நான் கேட்கும்போது நம்ம ஏஜென்ட்டோடைய டூல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 டூல்ஸ் இருக்குது. ஸோ 3 டூலுடைய ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. அந்த 3 டூல்ஸுக்குமே என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எப்படி கால் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கால் திஸ் டூல் வென் யூசர்ஸ் ரெக்வஸ்ட் இஸ் டு ஃபைண்ட் பிளேசஸ். ஸோ இது வந்து பிளேசஸ் டூல். ஸோ இந்த டூலை கால் பண்ணணும் அப்படின்னா இன்புட் பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த டூலை பற்றினா மொத்த மெட்டடேட்டாவுமே இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கும் இருக்கும். ஸோ செகண்ட் டூல் வந்து வெதர் டூல், ரிட்ரீவ்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் வெதர் இன்ஃபர்மேஷன். அண்ட் தேர்ட் டூல் வந்து கம்ப்யூட்டர் ட்ராவல் ரவுட் பிட்வீன் ஸ்பெசிஃபைட் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ அந்த டூலை தான் இப்போ நம்ம கொஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் ஃபாலோ அப் கொஷனாக கேன் யூ ஃபைண்ட் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆன் மை வே ஃப்ரம் சென்னை டு ட்ரிச்சின்னு கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ சர்ச் பிளேசஸ் அப்படின்ற டூல் கால் ஆயிருக்கு. அகைன் இந்த டூல் எங்கேருந்து வருதுன்னா நம்ம எம்சிபி சர்வர் கிட்டேருந்து வருது. ஏஜென்ட் அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம எல்எல்எம் அனுப்பியிருக்கு. எல்எல்எம் இந்த டூலை யூஸ் பண்ணு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துச்சு. ஸோ ஏஜென்ட் இப்போ சர்ச் பிளேசஸ் டூலை கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணி ப்ராப்பராக நமக்கு டாப் 5 ரெஸ்டாரண்ட்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எம்சிபி யூஸ் பண்ணதுனால நம்மளோட ஏஜென்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 கேப்பபிலிட்டிஸ் வந்திருந்தது. அண்ட் அடிஷ்னலாக வேறு கேப்பபிலிட்டிஸ் கூகுள் ஆட் பண்ணாங்கன்னா அதுவும் நம்ம ஏஜென்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இதனால தான் எம்சிபி இப்போ பயங்கர ஹிட்டாக இருக்குது. நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸில் இப்போது ஃபங்க்ஷனல் டூல் காலிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் எம்சிபியும் நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூகுளோடைய ரிமோட் எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்மளே கஸ்டமைஸ்டாக லோக்கலில் ஒரு எம்சிபி சர்வர் டெவலப் பண்ணி அதையும் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ லோக்கல் எம்சிபி சர்வர் இல்லை கஸ்டம் எம்சிபி சர்வர் எப்படி பில்ட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை நான் எடுக்கணுமா அப்படின்ற டெசிஷனை என்னால் எடுக்க முடியும். ஸோ ஐ வில் see you in the next video. Thanks for watching. Bye bye.